உண்மையா உத்தமாக கொடுத்து ஆண்டவர் அதிக பொக்கிஷத்தை, நீதிமான்களாகிய அந்த பொக்கிஷத்தை பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதியும். அடியாளை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் முதல் ஆராதனையில் மகளை கொண்டு ஆண்டவரை ஆச்சரியமாய் நடத்துனீங்க. இப்பொழுதும் மகளை ஆச்சரியமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்கள் யாவரும் முக்காடிடவும். ஹல்லேலூயா. வேதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். யாவரும் வேதகத்தத்தை எடுத்துக்கொள்வோமாக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான மன்னா, அவருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து அதை பெற்று உங்களுக்கு கொடுக்கும்படியாக அடியாளை இந்த வேலையில தேவன் பேசுகிறபடியா நீங்கள் யாவரும் அதை கேட்டு பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் கடந்து போக கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சகேவு இயேசுவை காண ஆவலாய் காத்திருந்தார். யாரு? சகேயு. யாரை காண? இயேசுவை காண ஆவலோடு காத்திருந்தா. அதுதான் இன்றைக்கு தலைப்பு. சரி, வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் சகேயு குறித்து தெரியுமா? வம்ச வரலாறு. சகேயுனா யார்? அவர் ரட்சிக்கப்பட்டவரா அல்லது ரட்சிக்கப்படாதவரா? மேஷா சாத்ராக் சொல்ல முடியுமா? சகேயு ரட்சிக்கப்பட்டவரா அல்லது ரட்சிக்கப்படாதவரா? அவர் ரட்சிக்கப்படாத ஒரு இந்து மனுஷன், தேவனை அறியாதவர். அவர் ஞானஸ்நானம் எடுக்காத ஒரு இந்து மனுஷன் தான். அவர் பேரு தான் சகேயு. ஹல்லேலூயா. வாசிக்கப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கப்போம். லூக்கா 19:1-2. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற இந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக நம் யாவரும் முழங்கால் படிட்டு செபிப்போமாக. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானவை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தமா பேசும். ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானவை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தமா. ஆமாண்டவரே, இந்த 2ஆம் ஆராதனையில நீங்க பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் அல்ல அப்பா, எங்கள் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பரலோகத்திலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த மன்னாவே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த மந்தைகளாகிய இவர்களுக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தையை சொல்லப்படும் பொழுது அதை ஆண்டவரே தாகத்தோடு பசியோடு சகையை போல ஏக்கத்தோடு இதில் இருக்கிற எல்லாவித வார்த்தைகளை ஜனங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து போக அவருடைய வாழ்க்கையிலும் சரி அவருடைய குடும்பங்களிலும் தேவன் ஆண்டவரை இறங்கும்படியாக அப்படி ஆசீர்வாத மழையை ஊற்றும்படியாக சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்து உம்மையன்றி எங்களுக்கு வேற தேவர்கள் இல்லவே இல்லை அப்பா, உம்மை மட்டும் தொழுது கொள்ள, உமக்கு மட்டும் ஆராதனை செய்ய, உடைய வார்த்தைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு கடந்து போக கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து கிருபை செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் யாவரும் உட்கார்வோமாக. மீண்டும் அந்த வசனத்தை நாம் வாசிக்கப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், யாரு அந்த அதன் வழியாக நடந்து போகையில்? இயேசு. இயேசு எரிகோ பட்டண வழியாக அநேக திரள் கூட்ட மக்களோடு கூட அங்க நடந்து போகிறார். அப்ப இதை யாரு காண்கிறார்? சகேயு. சகேயு கேள்விப்படுகிறார், இயேசு இந்த வழியாக வருகிறாமே, அவரை எப்படியாவது பார்க்கலாம் என்று அவருக்குள்ள அந்த ஆசையும் அந்த ஆவலும் அவருக்குள்ள காணப்படுகிறது. அப்போ ஆயக்காரருக்கு அவர் தலைவனும்
ஐஸ்வர்யமா இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். அவர் யாரு? ஏழையா பணக்காரரா? சகேயு வசனம் சொல்லுது பாருங்க. அவர் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யன்னா அம்பானி சொல்லுவோமே, அம்பானி அவங்க பெரிய பணக்காரன். அது போல அந்த பட்டணத்துல சகேயு என்ற ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், பெரிய பணக்காரர். எப்படி பெரிய? அவர்கிட்ட இல்லாத நகையே இல்லை, அவர்கிட்ட இல்லாத வைரமோ சொத்தோ பணமோ வீடோ எல்லாம் அவர்கிட்ட இருந்த போதும் அவர்கிட்ட என்ன இல்லை? இயேசு என்ற அந்த ரட்சிப்பு யாருக்குள்ள இல்ல? சகேயுடைய இருதயத்துல அந்த ரட்சிப்பு இல்லாததுனால அங்க என்ன இல்ல? சமாதானம் இல்ல. அங்க பணம் இருக்கு, ஆனா அந்த ஆத்மாவை பணத்தால ஆற்ற முடியுமா? தேற்ற முடியுமா? முடியவே முடியாது. ஒன்னே ஒண்ணு, ரட்சிப்பு மட்டும்தான் நமக்கு சமாதானம் கொடுக்க முடியும். இன்னைக்கு அநேகருக்கு பணம் இருக்கலாம், நம் பண தேவைக்காக வந்திருக்கலாம், வீடு கட்ட வேண்டும் என்று வந்திருக்கலாம், அல்லது நோய்கள் பேய்கள் சாபங்கள் எல்லாம் போக வேண்டும் என்று வந்திருக்கலாம். ஆனா சகேவு கிட்ட எல்லாம் இருந்த போதும் அவர் யாரை நோக்கி வந்தார்? இயேசுவை காண வேண்டும் என்று, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று, அந்த எரிகோ பட்டணத்தின் வழியாக இயேசு வருகிறார் என்று அவர் கேள்விப்பட்ட பொழுது அவர் பார்க்க வேண்டும் என்று அவருக்குள்ள என்ன வந்தது? அவருக்குள்ள அந்த ஆவல் வந்தது. ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன பார்க்க போகிறோம்? சகேயு இயேசுவை காண ஆவலா இருந்தார். அது தலைப்பு. முதல் காரியம், இயேசுவை காண சகேயு விரும்பினார். ஹல்லேலூயா. யாரு விரும்பினது? இயேசுவை காண சகேயு விரும்பினார். அதிலே வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படியா இருந்தார்? குள்ளமா இருந்தார். ஒரு சேனை போல, ஒரு சாஸ்மா போல அவர் ரொம்ப மிகவும் குள்ளமா இருந்தார். அப்ப குள்ளமா இருந்தா ஜனக்கூட்டத்துல வருகிற இயேசு கிறிஸ்துவை காண முடியுமா? முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அவருக்கு வாஞ்ச, ஆவல், ஆசை, அவர் மீது இருந்த அந்த பாச பிரியம். அவர் என்ன செஞ்சாரு? அவருக்கு இயேசுவோட அற்புதத்தை சிந்தித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இயேசு என்னெல்லாம் அற்புதம் செய்தார், என்னெல்லாம் அதிசயம் செய்தார், குருடனை பார்க்க செய்தார், முடவனை நடக்க செய்தார், இப்படியாக கோடா கோடியான அற்புதங்கள் அதிசயங்கள் அவர் செய்தபடியால் அதை குறித்து யாரு சிந்தித்து இருந்தது? சகேவு. சகேவு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, அவர் பெரிய ஐஸ்வர்யவான், அவர் பெரிய பணக்காரர். ஆனாலும் ஆண்டவர் செய்த எல்லாவித நன்மைகளை அவர் சிந்தித்து கொண்டிருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? அவர் நமக்காக செய்த நன்மைகளை நாம் எண்ணி பிறருக்கு சொல்லுகிறோமா? சற்று நாம் யாவரும் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம 10 வருஷமா ரட்சிக்கப்பட்டிருப்போம், அல்லது 5 வருடம், அல்லது 15 வருடம், அல்லது 20 வருடம், இப்படியா இருக்கிற நம்ம கர்த்தரிடத்துல கிட்டி சேருவதற்கு அவர் செய்த நன்மைகளை நம் முதலாவது சிந்தித்து பார்க்கிறோமா, அல்லது பிறருக்கு சொல்லுகிறோமா? நம்ம தான் சிந்தித்தே பார்க்கிறது இல்லையே. நன்மை செஞ்சா அதை உடனே மறந்து போய்கொண்டே இருக்கிறோம். கேட்டா எனக்கு இயேசுநாதர் நன்மை செய்யல, எனக்கு போதகமா நன்மை செய்யல, என் உழைப்பு, என் கஷ்டம், நான் வேர்வை சிந்தி நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் வீடு கட்டினேன், நான் பங்களா கட்டினேன், நான் சொத்து வாங்கினேன், நான் பொருள் வாங்கினேன் என்றுதான் நாம் சொல்லுகிறவே தவிர அவர் நமக்காக சிலுவை சுமந்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நோய்களை எல்லாவற்றையும் தீர்த்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. கிடையாது. அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்? காலப்போக்குல அதை மறந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் ஒருவரும் இல்லாதபடிக்கு சகேவு ரட்சிக்கப்படாத அந்த ஒரு மனுஷன். ஆனா அவருக்கு நன்மை நடக்கல. எப்படி? சகேவுக்கு எந்த அற்புதம் நடக்கல, எந்த அதிசயம் நடக்கல. அவர் சாதாரண ஒரு மனிதர். ரட்சிக்கப்படாத யாரா இருந்தாலும் அவன் பாவிதான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் ரட்சிப்பு பெரும்படியாகத்தான் அவர் முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு இந்து மனிதனாகிய சகேவுக்கு அவர் சிந்திக்கிறார். அப்பா, இந்த தெய்வம் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவு அதிசயம், ஏன் இந்த ஆண்டு நம்ம பார்க்க கூடாது? நம்ம கிராமத்துக்கு வராராமே, நம்ம எரிகோ பட்டணத்து வழியாக போகிறாராமே, அவரை போய் ஏன் நம்ம பார்க்க கூடாது? அவர் தேவ மனிதன், இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின மனுஷனை ஏன் அவரை போய் பார்க்க கூடாது என்று சகேவை சிந்தித்து கொண்டிருக்கிறார். நம் எத்தனை பேர்
அவரை குறித்து சிந்தித்து அநேகருக்கு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். என் தேவ அன்பு மக்களே, நம்ம சகையை போல சிந்திக்கிறவளாய் முதலாவது நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதிலே வாசிக்கப்போம் யாக்கோபு 4:6. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சகேயுக்குள்ள என்ன இருந்தது? தாழ்மை. ஆமென், ஹல்லேலூயா. என்ன இருந்தது? தாழ்மை. இங்க கர்த்தர் ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், ஆனா தாழ்மை உள்ளவர்களோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அந்த தாழ்மை யாருக்குள் இருந்தது? சகேக்குள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவன் பெரிய பணக்காரன். அவன் சொன்ன 1000 பேர் வந்து நிப்பாங்க. அவன் ஒரு உயர் அதிகாரி, பெரிய பதவியில் இருக்கிறார். ஆனாலும் அதை எல்லாவற்றையும் மறந்து அவருக்குள் என்ன இருந்தது? தாழ்மை. இங்க இருக்கிற யாருக்குள்ளாம் தாழ்மை இருக்கு? பேதுரு குறித்து அப்பா சொன்னாரு. அதை நான் நேத்திக்கே ஒரு சகோதரத்தை அதை சாட்சியாக சொன்னேன். அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக உயர் பதவியில இருந்தாலும் அவருக்குள் என்ன இருக்கு? அந்த தாழ்மை இருக்கு. சாப்பாடு வாங்க போகும்போது கூட அவர் உட்கார்ந்து இருக்கலாம், அவங்க மனைவி போய் வாங்கிட்டு வரலாம். ஆனாலும் அது எல்லாம் அந்த உயர் போஸ்ட்ல இருந்தாலும் அது எல்லாவற்றையும் மறந்து கியூல போய் தானே ஒரு நபர் என்று அதை வாங்குறார். ஏன்னா போலீஸ் அதிகாரி எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா போலீஸ் குடும்பத்துல வளர்ந்து பிறந்தவனா. எங்க தாத்தா போலீஸ், எங்க மாமா போலீஸ், எங்க மாமாவுடைய பையன், இப்படி எங்க குடும்பம் முழுதுமாக மிலிட்டரி போலீஸா இருக்காங்க. தவிர அவங்க எப்படி ரஃப் அண்ட் டப்பா, எப்படி மேட்டுமையா இருப்பாங்க, எப்படி பெருமையா இருப்பாங்க என்று நான் வளர்ந்து அதை பார்த்திருக்கிறேன். ஆனா பேதுருவிடத்துல அதை ஒரு சிறு துளி கூட அதை பார்க்க முடியாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படியாகத்தான் அவரை பெருமை பாராட்டுறதுக்கு அல்ல, கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கும் போது தேவன் மகிமைப்படுவார். நமக்குள்ள அந்த தாழ்மையை வர வேண்டும். அப்போ அவ்வளவு பெரிய பணக்காரத்தை அந்த தாழ்மை இருந்தது சொன்னார். அதனால்தான் கர்த்தர் அவனை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்றார். அப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? சகையை போல. சகைக்கு அநேக பணங்கள், அநேக வீடுகள், சொத்துகள் இருந்த போதும் அவருக்குள்ள அந்த தாழ்மை, அந்த ஆவல், கர்த்தரை எப்படியாவது பார்த்தரலாமா என்று அவருக்குள்ள அந்த ஏக்கம் இருந்ததுனாலதான் அந்த தாழ்மையை கர்த்தர் பார்த்தார். அதிலே வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் யாரு? எல்லாம் புது சிருஷ்டி. பழையவெல்லாம் ஒழிந்து போயின, இப்போ நீங்க எல்லாம் எப்படியா இருக்கிறீங்க? புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. அப்ப மீண்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கடந்து வந்த பாதையாகிய அந்த பாவத்தை மீண்டும் ஒரு விசை, ஒரு கணம் திரும்பி பார்க்கவே கூடாது. அது எப்படியாப்பட்ட இந்து ஃபங்க்ஷனா இருந்தாலும், எப்படியாப்பட்ட கோவில்ல அது நடந்தாலும் அதனை திரும்பி பார்க்கவே கூடாது. லோத்தோட மனைவி திரும்பி பார்த்ததுனாலதான் உப்பு தூணா ஆனாங்க. நீங்க உப்பு தூணா இருக்க விரும்புகிறீங்களா, இல்ல புது சிருஷ்டிகளா இருக்க விரும்புகிறா? ஆமென், ஹல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா, நீங்களா இந்துக்களா கிறிஸ்தவர்களா? முதலாவது அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்களா யாரு? இந்துக்களா கிறிஸ்தவர்களா? யாரும் சத்தம் வரலையே. அப்ப ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு கால் இருந்தா ஆண்டவர் என்ன செய்வார்? வாந்தி பண்ணி போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. வாந்தி பண்ணி போடுவார். அப்படி இல்லாதபடிக்கு நீ என்றைக்கு ஆண்டவரோட வாழ்க்கையில வந்தாயோ, இல்லங்க நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், அன்னைக்கே ரட்சிப்பு வந்துச்சு, அவ்வளவுதான், நான் சர்ச்சைக்கு போக வேணாம், நான் ஜெபிக்க வேணாம், நான் வேத வாசிக்க வேணாம், இப்படியே இருந்தலான்னு சைட்டா இங்க பரலோகம் போலான்னு யாரும் கனவு கூட காணாதீங்க. பகல் கனவு கூட வர முடியாது. ஏன்னா பகல் கனவு பலிக்காது. அதனால பகல் கனவு கூட தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. ரட்சிப்பு நம்ம என்றைக்கு பெற்றுக்கொண்டோம். ரட்சிப்புனா ஆண்டைய வாழ்க்கையில வந்தாரு, எங்க அம்மா வந்தாங்க, எங்க அப்பா வந்தாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனா நான் கிறிஸ்தவன், நான் ஸ்ட்ரைட்டா பரலோகம் போயிடுவேன். ஞானஸ்தானம் என்பது நமக்கு ஒரு உடன்படிக்கை, ஒரு அடையாளம். முழுமையா சகையை போல சகை ஞானஸ்தானம் எடுக்கல. ஆனா சகை என்ன பண்ணார்? ஆண்டவரை பார்க்க அவருக்குள்ள அந்த ஆர்வம், அந்த ஆசை, அந்த நேசம். இப்போ சிமி அடுத்த மாசம் வர போறாரு, ஜூலை 3. அவர் எப்ப வர போறாருன்னு நாட்களை நாங்க
எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமா ஆவலோடு மகன் எப்போ வருவாரு, 11 மாதங்களா பிரிந்து இருக்கிறோம் என்று அந்த ஆவலை காட்டிலும் சகேவு இயேசுவை காண ஆவலாய் காத்திருந்தார். அப்ப எத்தனை பேர் நீங்க ஆலயத்துக்கு ஆண்டவரை காண வருகிறவர்கள், எத்தனை பேர் ஆவலோடு வாஞ்சையோடு பாசத்தோடு காண வருகிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு சகேவு ஆண்டவரை காணவென்று அந்த வாஞ்சையும் பாசமும் நேசமும் இருந்ததுனால அது நீங்க ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் இருப்பீங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ரட்சிப்பை மறந்து இன்னைக்கு வந்த பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தர் எதற்காக உன்னை கிறிஸ்துவுக்குள்ள புதிதாக மாத்தினாரோ, பழையவைகளா ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க புதியவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள். இனி உங்களுக்குள்ள எந்த சாங்கிய சம்பரம், கால் நடுறது, இதெல்லாம் எதுவுமே இருக்கவே கூடாது. பியூர் பெண்டிகாஸ்ட். நீ துணியை கலர் துணி போட்டுக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா எதை செய்தாலும் ஆண்டவர் நாமத்துக்கு என்று செய்யப்படும் போது, நாமத்துக்கு செய்யும் பொழுது சகேவை போல நீங்க எப்படியா இருக்க வேண்டும்? ஆவலோடு அவரை காண ஆசையாய் காத்து. இயேசு ஆபிரகாம் சொல்றாரு பழைய ஏற்பாடுல, நான் இயேசுவை காண ஆசையாய் காத்திருக்கிறேன். அப்படியாக சகேவை போல நீங்க அவரை காண ஆசையாய் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எரேமியா 29:13 வாசிப்போம். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தை கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் யாரை தேட வேண்டும்? சகேயோட இருதயம் யாரை தேடினது? இயேசுவை தேடினது. எப்படியாவது அவரை பார்க்கலாம் என்ற அந்த ஆவல், அந்த மனவாஞ்சை இருந்தபடியால் உங்களுக்கும் அப்படியாகத்தான் ஆலயத்துக்கு நீங்க வரும்போது நேரத்துக்கு காலத்துக்கு வந்து அவரை முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையிலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அவரை நீங்க நினைக்கும் போது, ஐயோ ஆலயத்துக்கு போக லேட் ஆச்சு, டைம் ஆச்சு போலாம் என்று. நாங்க அந்த காலத்துல ஸ்கூல் படிக்கும் போது லேட்டா போனா கிரவுண்டு சுத்த விடுவாங்க. அது பெரிய கிரவுண்டு, அதுவும் 6 வாட்டி சுத்த விடுவாங்க. சுத்தினா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஐயோ சுத்தினா ஹார்ட்டே வெளியே வந்து விழ போறதுக்கு, இனிமே கரெக்டா போலாம் என்று போறோம். அப்ப அது போல நீங்க லேட்டா வந்தா உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறது சொல்லுங்க? ஸ்கூலுக்கு லேட்டா போனா கிரவுண்டை சுத்த சொல்றாங்க, வேலைக்கு லேட்டா போனா சேலரி பிடிக்கிறாங்க. இப்படியாக சட்டத்திட்டங்கள் எல்லாம் நடக்குதுல. அப்போ நீங்க ஆலயத்துக்கு லேட்டா வந்தா உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? இயேசுநாதர் நீங்க வரும்பொழுது அவர் வெளியே காத்து கொண்டு இருப்பார். நீங்க ஸ்கூல்ல என்ன பண்றாங்க? மிஸ் எல்லாம் வெளியே இன்னைக்கு யாரெல்லாம் சரியா முடி வெட்டலையோ அவங்களாம் சிசரை வச்சு வெட்டுறாங்க. அப்போ ஒரு மனுஷிகத்துல ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளிக்கு ஒரு மகன் எப்படி வர வேண்டும் என்று டிசிப்ளின் எல்லாத்தையும் அவங்க கொண்டு வரும்போது, அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ வரப்படும் போது எப்படி வர வேண்டும்? உன் ஆடை அலங்காரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். மற்றவர்கள் குறை குரல் நடக்காதபடிக்கு மிக மிக கவனமா இருந்து நேரத்துக்கு நீ தேவனை அந்த ஆராதிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை தேடி வருவார். சொல்றாரே, தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே நீங்க கண்டடைய முடியும். நீங்க நேரத்துக்கு ஆலயத்துக்கு வந்தாதான் அவரை காண முடியுமே தவிர அதுக்கப்புறம் இயேசு நான் இருக்க முடியாது. நீ வந்தும் வெறுமையா தான் போக வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி இருக்க வேண்டும்? நம்ம முழு இருதயத்தோடும் என்னை தேடுகிறானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? சகேவு யாரை காண விரும்பினான்? இயேசுவை காண. அப்ப நீங்க உலகத்தை காண விரும்புறீங்களா? டெய்லி செல்போன்லயே காண விரும்புறீங்களா? அல்ல ஃப்ரெண்டுக்குள்ளாவே இருக்க விரும்புறீங்களா? அது எல்லாம் மாயை. அது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். அழியாத வசனமே இயேசுதான். வசனம் தான் இயேசு. நீ இயேசுவை காண சகே போல அவளோடு வர வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக மரத்தின் மேல் ஏறினான். சகேவு மரத்தின் மேல் ஏறினான். லூக்கா 19:4 வாசி கேட்போம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். வாசிங்க யாராவது. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். யாரை பார்க்கும்படி? ஃப்ரெண்டை பார்க்கும்படியா? நான் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன் இல்ல, இயேசுவை காண ஆவலோடு மன வாஞ்சையோடு எப்படியாவது பார்த்துலாமான்னு. அவர் யார்? அவரு சகேவு ஒரு பெரிய பணக்காரர். பணக்கார மாத்திரல்ல, அவர் வரி வசூலிப்பவர். மக்களிடத்துல வரி வசூல், அந்த வேலைய பெரிய அரசாங்க அதிகாரி. அப்ப அதிகாரி மரத்து மேல ஏற முடியுமா? சொல்லுங்க.
நீங்களும் மரத்து மேல ஏற முடியுமா? முடியாது. வெக்கப்படுறோம்ல, ஆலயத்துல வேலை செய்ய வெக்கப்படுறோம், ஒரு தட்டு கழுவ வெக்கப்படுறோம், ஒரு பூண்டு உரிக்க வெக்கப்படுறோம். ஆனா ஐஸ்வர்யம் உள்ள ஒரு சகேவே அவர் வெக்கப்படல. அவர் பார்த்து சொல்லுவாங்களே, இவன் பெரிய பணக்காரன், இவன் பெரிய அதிகாரி, உயர் பொறுப்புல இருக்காரு, இவர் போய் மரத்து மேல ஏறாருண்டு அவர் எவ்வளவு பேர் கேலி கிண்டு செய்திருப்பாங்க, எவ்வளவு ஏனா பேசியிருப்பாங்க. ஆனா அது எல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. யாரு என்ன பேசினா அதை பத்தி எனக்கு ஐ டோன்ட் கேர், கவலை இல்லை. என்னுடைய நோக்கம் நான் இயேசுவை காண வேண்டும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசு அந்த வழியாக வருகிற அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற அந்த மன வாஞ்சை, அந்த ஆவல் அவருக்குள்ள எல்லா வித அந்த பண திமிரு ஒன்றும் இல்லாமல் மன தாழ்மையோடு மரத்து மேல ஒரு குழந்தையை போல ஏறினார். வாசிப்போம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, முன்னாக என்ன சொல்லுவோம்? அம்மா நீங்க இன்னும் கல்யாணத்துக்கு போகலையா? இல்ல எங்க அம்மா முன்னாடி போயிட்டாங்க, நாங்க பின்னாடி போறோம். ஸ்கூலுக்கு எங்க அக்கா முன்னாடி போயிட்டாங்க, நாங்க பின்னாடி வரோம். அப்போ இயேசு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார்? மரத்து மேல ஏறி போய் உட்கார்ந்து கொண்டார். அப்போ ஆலயத்துக்கு எல்லாரும் முன்னாடி வரீங்களா? சொல்லுங்க. சகையை போல சகை என்ன செஞ்சார்? அவர் ஒரு இந்த மனுஷன், அவர் ரட்சிக்கப்படாத ஒரு நபர், அவருக்கே ஆண்டவர் வந்து போயிட்டாருன்னா அப்புறம் நம்ம பார்க்க முடியாது. அதனால எப்படியா அவரை பார்த்தலாம் என்று முன்னதாக வாசிங்க. போகும் வழியில் முன்னாக ஓடி, இல்ல அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். கரங்களை தட்டி. அப்போ அவருக்குள்ள இருந்த அந்த பணம், அந்த வசதி, உயர் அதிகாரி, அது எல்லாம் சகேவு எதையும் பார்க்கவில்லை. அவருடைய நோக்கம் எல்லாம், அவர் பார்த்ததெல்லாம் இயேசுவை எப்படியாவது பாத்திர முடியாதா என்ற அந்த ஏக்கத்துல தான் அவர் போனார தவிர அவர் அந்த பணத்தை குறிச்சு பொருளை குறிச்சு பார்க்கலாம். நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு கொஞ்சம் பதவி வந்துட்டாலே, கொஞ்சம் பணம் வந்துட்டாலே என்ன செய்யறோம்? நான் என்ன போனோம்? பாஸ்டர் முதல் சோத்திர சொல்லிட்டோம். பாத்தீங்கன்னா நானும் சரி பாஸ்டர் சரி, அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் விசுவாசி முன்னாடி சோத்திர சொல்ல முந்திக்கிறாங்களா இல்லையோ நாங்க சொல்லுவோம். அப்ப நான் பார்த்தேன், இதை ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு காலங்களும் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். நம்ம சோத்திர சொல்றோம், முன்னாடி அவங்க ஏன் சொல்ல மாட்டேன்றாங்கன்னு நான் கொஞ்சம் பிரேக் விட்டேன். சரி இவங்க சொல்றாங்களா இல்லையா பார்க்கலான்னு நான் என்ன செஞ்சேன்? இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன், அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறாங்க? முதல்ல பாஸ்டமா சோத்திர சொல்லட்டும், முதல்ல அப்பா சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லான்ற அந்த பெருமைக்குள்ள நம்ம ஒரு நாளும் விழுந்துடவே கூடாது. முதலாவது போதகர் அம்மாவுக்கு நம்ம சோத்திர சொல்லுவதில் முந்திக் கொள்ள வேண்டும். அது சிறியோர் முதல் அது பெரியோர் வரை. சகையை போல நீ என்ன பட்டங்கள் வசதிகள் எல்லாவற்றிலும் இருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்கு தாழ்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சகே எல்லாம் இருந்த போதும் அவன் எந்த பெருமை எதை குறித்து அவன் திரும்பி பார்க்காதபடிக்கு அவன் என்ன செய்தான்? ஆண்டவரை பார்க்கும்படியாகத்தான் அவன் காட்டாத்தி மரத்தில் ஏறினான். எப்படி? முன்னதாக. அப்ப எத்தனை பேர் நம்ம முன்னாடி ஆலயத்துக்கு வரோம்? கரெக்ட் நேரத்துக்கு வரோமா? நேரத்தை கொடுக்கிறோமா? அப்போ ஒரு இந்து மனுஷன் நேரத்துக்கு எப்படியாவது பார்க்கலாம் என்று அவர் வரதுக்குள்ளாவே அவர் காலை போனாரா மாலை போன நமக்கு தெரியாது. ஆனா அந்த காட்டாத்தி மரத்துல கர்த்தருக்காக காத்திருந்தார். அவர் வருவார் என்று. அப்ப அப்படியாக தேவ சமூகத்துல வந்து நம்ம காத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லையே, நம்ம போன போக்குல எப்ப வேணாலும் போலாம். பாஸ்டரா திட்ட தானே போறோம், அதை வாங்கி இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயினே இருக்கலாம். அதனால எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க வருகிறிய நேரத்தை பார்க்கிறார். ஆனா சகேவு முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்துல பார்க்கும்படி முன்னாக வருகிறோம்? இல்லையே, ஒரு சிலர் மட்டும் தான் வருகிறோம். ஆனா திருச்சபை முழுவதுமாக நேரத்துக்கு முன்னாக வரோமா? வரதில்லை. இனி வர காலங்கள்ல சகே போல ஒரு இந்து மனுஷன், ஒரு ஐஸ்வர்யவான் அவர் முன்னதாக வந்தது போல அவரை காட்டில நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம அநேக ஆண்டுகளாக கர்த்தருக்குள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் தான் தெய்வம் என்று அவரை நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்மளும் என்ன செய்யறோம்? அவரை பார்க்க முடியாம லேட்டா வந்திருக்கிறோம். இனி அப்படி வராதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நேரத்துக்கு வர வேண்டும். பாவத்தையே எடுத்து நாங்கள் சொன்னால் ரொம்ப கோபத்தோடு வெறுத்து தள்ளும் மனமே. பாவத்தையே எடுத்து நாங்கள் சொன்னால் ரொம்ப கோபத்தோடு வெறுத்து தள்ளும் மனமே.
மனந்திரும்பு என்று வேதம் சொன்னா, மனந்திரும்பு என்று வேதம் சொன்னா, நீ மனம் தின்று திட்டுகின்ற ஜனமே, மனம் போனபடி திட்டுகின்ற ஜனமே. சொல்லுமா, பாவத்தையே எடுத்து நாங்கள் சொன்னால் ரொம்ப கோபத்தோடு வெறுத்து தள்ளும் மனமே. பாவத்தையே எடுத்து நாங்கள் சொன்னால் ரொம்ப கோபத்தோடு வெறுத்து தள்ளும் மனமே. மனந்திரும்பு என்று வேதம் சொன்னா, மனந்திரும்பு என்று வேதம் சொன்னா, மனம் போனபடி திட்டுகின்ற ஜனமே, மனம் போனபடி திட்டுகின்ற ஜனமே. அங்கே எரியுது பாரக்கு நிகழ்ந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. அங்கே எரியுது பாரக்கு நிகழ்ந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. வசனங்களை எடுத்து நாங்கள் சொன்னா ரொம்ப விசனத்தோடு வெறுத்து தள்ளும் மனமே. வசனங்களை எடுத்து நாங்கள் சொன்னா ரொம்ப விசனத்தோடு கேலி செய்யும் மனமே. நல்ல வழி என்று நாங்கள் சொன்னா, நல்ல வழி என்று நாங்கள் சொன்னா, நீங்க வந்த வழி போங்க என்ற ஜனமே, நீங்க வந்த வழி போங்கள் என்ற ஜனமே. அங்கே எரியுது பாரக்கு நிகழ்ந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. அங்கே எரியுது பாரக்கு நிகழ்ந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை சொல்லுவது எங்க வேலை? அதை கேட்டு உங்களுடைய இருதயத்தில் அப்பியாசித்து அது உங்க இதயத்தில் கிரியை செய்து நீங்கள் விட வேண்டியதை எல்லாவற்றையும் விட்டு சகிவே போல கர்த்தரை பார்க்க மனவாஞ்சியோடு ஆலயத்துக்கு வர வேண்டும். மனவாஞ்சியோடு ஜெபிக்க வேண்டும். மனவாஞ்சையோடு வேதத்தை வாசிக்க வேண்டும். மனவாஞ்சையோடு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் காலம் அவருக்கு ஊழியத்தை தாங்குவது எல்லாவற்றிலும் சகே போல நீங்கள் மனத்தாழ்மையுள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும்போதுதான் கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. அதிலே வாசிக்கப்போம். லூக்கா 19 மத்திய படிங்க 9, மத்திய 9 11 12. மத்திய 9 11 12. பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அப்போ அவர் யாரு? சகேவு. ஒரு பாவியான ஒரு மனுஷன், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவன். அதுக்கு கர்த்தர் சொல்கிறார், பிணியாளிக்கு வைத்தியன் தேவையில்லை, பாவிகளுக்கோ வைத்தியன் தேவை. அப்படியாக பாவிகள் ரட்சிக்கும்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வந்தார். ஆனால் நாமும் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து இன்னைக்கு உலகத்தை நோக்கி கொண்டு இருக்கிறோம். உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். உலக சிநேகிதர்கள், உலக சொந்த பந்தங்கள், இப்படியாக அவர்களை நோக்கிறமே தவிர கர்த்தரை காண நம்மிடத்துல ஆவல் இல்லை. முதல் காரை என்ன பார்த்தோம்? சகேவு இயேசுவை காண ஆவலாய் விரும்பினார். இரண்டாவது, அவர் மரத்தின் மேல் தாழ்மையா ஏறினார். நமக்குள்ள என்ன வேணும்? தாழ்மை. நமக்குள்ள பணம் பொருள் எது இருந்தாலும் அது ஒரு பக்கம் தூக்கி போட்டு விட்டுட்டு எப்போதும் கர்த்தரையே நமக்கு முன்பாக நிறுத்தப்படும் பொழுது அவர் வாஞ்சி அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்ப்போம். சகேவு இயேசுவை தேடினான், இயேசு சகேவை தேடினான். ஹல்லேலூயா. சகேவு யாரை தேடினான்? இயேசுவை தேடினான். இயேசுவோ சகேவை தேடி வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யாரை வீட்டில் கர்த்தர் தங்குவார்? உன் இருதயத்துல தங்க வேண்டும் என்றால் நீ எப்படியாக மாற வேண்டும்? சகேவை போல அவரை காண ஆவலோடு காத்திருக்க வேண்டும். அவன் எல்லாவற்றையும் மறந்து விட்டான்.
அவனுக்குள்ள இருந்த பொன் பொருள் பட்டம் அதிகாரம் எல்லாவற்றையும் மறந்து அவன் கர்த்தரை மாத்திரம், அவனுக்கு கர்த்தருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுடைய விடாமுயற்சி. அந்த மரத்து மேல எப்படி ஏற முடியுமோ முடியாதோ, கர்த்தரை பார்க்க மாட்டோமோ என்று அந்த விடாமுயற்சியை என்ன செய்தான் சகேவு? மேலே ஏறினான். ஆனா கர்த்தர் அவனுடைய நினைவுகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்படியாக தான் அவங்களுடைய எல்லாவித நினைவுகள், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய எல்லாவித யோசனைகளை கர்த்தர். சிலர் கூட்ட ஜனங்கள் அந்த வழியா இயேசு போறார் எப்படி பார்த்திருக்க முடியும்? ஆனா அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் வானத்தை பூமியும் உண்டாக்கின தேவன், அவர் கடவுள், அவர் பிதா, அவர் இயேசு. அப்ப என்ன சொல்றார்? ஆனபடினால் கர்த்தருடைய அவர் போகும் வழியில் படிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, மகளே யுகஸ்ரீ, மகளே பாரதி, இறங்கி வா, இழந்து போன ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்காக நீ இறங்கி வா, இறங்கி சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அப்ப ஆண்டவர் எத்தனை பேருடைய இதயத்திலும் சரி வீட்டிலும் தங்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் என் இதயத்துல ஏதோ நான் ஏனோ தானதான் ஆலயத்துக்கு வரேன், எதை செய்தாலும் ஏனோ தானதான் கொடுக்கிறேன், ஆனா முழுமையா அந்த ரட்சிப்பை நான் பெறல. நம்ம என்ன செய்ய வேண்டும்? முழுமையான ரட்சிப்பு. அதுதான் அந்த முழுமையான ரட்சிப்புனா அந்த வாஞ்ச, ஆண்டவனுக்கு அந்த பிரியம், அந்த நேசம், அந்த பாசம், அந்த ஆவல். இன்றைக்கு கூட யாராவது வந்து நீ ரத்த சாட்சியா மறி என்று சொன்னால் நான் மறிப்பேன் இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா அவர் மேல அவ்வளோ பைத்தியம். எனக்கு இயேசு 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 தான் முக்கியம். நீங்க உங்களுக்கு பாஸ்டர் முக்கியமா பிள்ளைங்க கேட்டா எனக்கு இயேசு தான் முக்கியம். அவர் மேல அவ்வளோ ஆவல், அவ்வளோ பைத்தியம். அதனாலதான் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாத்தான் உங்களுக்கும் சகேவை போல அந்த ஆவல் பாசம் இருந்தால்தான் கர்த்தர் என்ன செய்வா? இறங்கி வா, நீ எதுல மாட்டிக்கொண்டிருக்கிற, நீ எதுல சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிற, இறங்கி வா மகளே, நான் இன்னைக்கு உன் வீட்டுல வருவேன், நான் உனக்கு ரட்சிப்பை கொடுப்பேன், உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உங்களையும் ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப யாருக்கெல்லாம் ரட்சிப்பு வேணும்? ரட்சிப்பு இழந்திருக்கலாம், ஜெபிக்க மறந்திருக்கலாம், ஊழியம் செய்ய விட்டு இழந்து போன எல்லா ரட்சிப்பையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். இறங்கி வா சகேவே, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்னைக்கு எத்தனை பேர் போதகர் அம்மாவை அழைத்து நம்ம குடும்பங்களை செபித்து உபசரிக்கிறோம், அது எல்லாம் போய்விட்டது. ஆனா கர்த்தர் உன் வீட்டுக்கு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். எவ்வளவு சந்தோஷம் முடியுமாங்க? அவன் இயேசுவை பார்க்கணுதான் மரத்து மேல ஏறி ஒளிஞ்சி பார்த்தாரு. ஆனா இயேசுவே அண்ணாந்து பார்த்து, சகேவே நீ இறங்கி வாப்பா, உன் வீட்டுக்கு நான் வரேன். அப்படியாக தான் கர்த்தர், மகளே நீ இறங்கி வா, எதுல வாழ்ந்து கொண்டிருக்கிற, எதுல சிக்கி தவித்து கொண்டிருக்க, இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரேன், என் முழுமையா ரட்சிப்ப நீ பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதிலே வாசிப்போம். எபேசியர் 4:22-24. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-24 படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனசனை நீங்கள் கலைத்து போட்டு. ஹல்லேலூயா, கரங்களை தட்டி. அப்ப சகேவுக்குள்ள இருந்த எல்லாவித பாவங்கள் சாபங்களை எல்லாவற்றையும் அந்த மரத்திலேயே சுட்டெரித்து போட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் போட்டு ஆண்டவர் இறங்கி வா, நீ இன்றைக்கே எனக்குள் மகனா மாறினாய். ஆமென். மீண்டும் வாசிப்போம். அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு. நம்ம 10 வருஷம் முன்னாடி அல்லது 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருப்போம். அந்த ரட்சிப்பை இழந்து போயிருப்போம், ஜெபிக்க மறந்திருப்போம், ஆண்டவரே வேணா என்றதோ கடமைக்காக கட்டாயத்துக்காக ஆலயத்துக்கு வந்திருப்போம். அப்படி இல்லாதபடி சகேவை போல முன்னாடியாய் ஆலயத்துக்கு வருவது, ஆலயத்தின் பணிகளை செய்வது, கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்வது, விட வேண்டிய மோசம் போக்க வேண்டிய எல்லாவித இச்சைகள் பாவங்கள் சாபங்களை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால விட்டொழிந்து நீங்க எப்படியா இருக்க வேண்டும்? மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு, எல்லாவற்றையும் கலைத்து போட்டுருங்க. நமக்கு வேண்டாம். மீண்டும் ஒரு கணம் ஒரு விசை அந்த பாவங்களை திரும்பி பார்க்கவே வேண்டவே வேண்டாம். சகேவு எல்லாவற்றையும் விட்டு விட்டான். தன் சொத்துக்கள் பணங்களை எல்லாவற்றையும் விட்டு இயேசு போதும் என்று இயேசுவை தேடி ஓடி வந்தான்.
அப்படியாகத்தான் அன்பு சகோதரி சகோதரி, நீங்களும் ஆண்டவராகிய இயேசுவை தேடி வந்தீரேண்டா உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீங்க கடந்து போகணும். உண்மையான அவர் மேல வைக்கிற அந்த அன்பு பாசம், சகையை போல ஒரு இந்து மனிதனா இருந்தா அவருக்கே அந்த பாசம் இருந்ததுன்னா நம்ம இத்தனை காலமா கர்த்தருக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கமே, அப்ப நமக்கு அவர் மேல எவ்வளவு ஆவல் இருக்கணும், எவ்வளவு சந்தோஷ சமாதானம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நாம் பார்ப்போம், இயேசு வீட்டுக்கு வந்த பொழுது சகையோட வாழ்க்கை மாறியது. இயேசு உங்க வீட்டுக்கு வந்த பொழுது சகையோட வாழ்க்கை மாறியது. அப்ப இயேசு உங்க வீட்டுக்கு வந்துட்டாரா? முதலாவது உங்க உள்ளத்துல வந்துட்டாரா? முழுமையான சகைப்புல முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமா? வாசி கேட்போம். லூக்கா 19:7-8-9-10 வாசித்து முடிப்போம். வந்த பொழுது சகையுடைய வாழ்க்கை மாறியது. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஏன்னா அவர் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், பரிசெல்லாம் முறுமுறுறான். ஆனா ஆண்டவர் அதை பார்க்கவில்லை. வாசிப்ப 8வது வசனம். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளை பாதியையும் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் அநியாயமே வாங்கியிருந்தால் அதை எத்தனை? 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, 4 ஹல்லேலூயா. அப்ப சகை என்ன செய்யறார்? சவால் விடுகிறார். யார் இடத்துல? ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே, நான் மக்களிடத்துல வரி வசூலிப்பவன், யாருக்கிட்டையாவது 10-20 எக்ஸ்ட்ரா வாங்கி இருந்தால் நான் 4 கொடுக்கிறேன் என்று. அப்போ நீங்க யாவரும், ஆண்டவரே, நான் தேவ சமூகத்துல கரெக்டான தசமபாகத்தை கொடுக்கிறேன், உங்களால சவால் விட முடியுமா? சொல்லுங்க. நான் உண்மையான மிஷனை கொடுக்கிறேன், உண்மையான காணிக்கை கொடுக்கிறேன் என்று உங்களால சகையை போல சவால் விட முடியுமா? சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அந்த இடத்துல சகைவை சவால் விட்ட போது அந்த மக்கள் கேட்டிருக்கலாமே, இவன் வாங்கினான். யாரும் கேட்கவில்லை. ஏனென்றால் அவர் வாங்கவில்லை. தன் ஆசையை ஒரு இந்து மனிதனாகிய அவன் பெரிய ஐஸ்வர்யம், அவனுக்கே அந்த கொடுக்க மனது இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் 20-30 வருஷமா இருக்கிற விசுவாசிகள் நீங்கள் என்ன செய்கிறோம்? கொடுக்க வேண்டியதை நாளுக்கு நாள் நிறுத்துறமே தவிர மனம் மாற முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சகை என்ன பண்ணார்? கொடுத்தாரா இல்லையா? சொத்தை பாதி விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். நான் ஏதாவது வாங்கியிருந்தா 4 கொடுக்கிறேன். ஆனா அவர் வாங்கவில்லை. அப்ப நம்மளால சவால் விட முடியுமா? ஒரு சகைவு, ஒரு இந்து மனுஷன், ரட்சிக்கப்படாத ஒரு பாவியான சகைவுக்கு ரட்சிப்பு வந்த பொழுது அப்பொழுதே அவர் மனம் திரும்பினார். மனம் திரும்பினார். இயேசு வந்தார் குடும்பத்தில். வீட்டுக்குள் பிரவேசித்த போதே இயேசு அண்ணாந்து பார்த்து கீழே வா என்று சொல்ல போது அவர் மகிழ்ச்சியோடு வந்த பொழுதே அவர் மனம் மாறியது. கரங்களை தட்டி. அப்போ சகைவு இந்து மனம் மாறியது சொன்னார். 20-10-15 வருஷம் இருக்கிற உங்கள் மனம் எப்ப மாற போகுது? இந்த சொத்து பணம் என்ற தசமபாகத்தை கொடுக்காமல் கொள்ளையடிக்கிறமே, ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, ஒடிசா மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அதையும் திருடி கொண்டிருக்கிறமே, கொடுக்க முடியாமல் உங்களால சவால் விட்டு சொல்ல முடியுமா? நான் கர்த்தருக்கு உண்மையா கொடுக்கிறேன், உண்மையா நேரத்துக்கு கொடுக்கிறேன், ஓய்வுல கரெக்டா வருகிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியாத தருணம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து நீங்க இன்றைக்கு மனம் மாற வேண்டும். மனம் மாற வேண்டும். மீண்டும் மீண்டும் நம்ம பாவத்தை குறித்து பேசாதபடிக்கு, குறை சொல்லாதபடிக்கு, அதை குறித்து திரும்பி பார்க்காதபடிக்கு, சகைவை போல பணம் இருந்தும் பட்டம் இருந்தும் அதிகாரம் இருந்தும் அவர் இயேசுவை மாத்திரம் காண ஆசையா இருந்தார். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை காண ஆவலோடு வர வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக சவால் விடுகிற கிறிஸ்துவ சந்ததிக்காக நீங்க மாற வேண்டும். நான் உண்மையா கொடுத்தேன் ஆண்டவரே, நான் கொடுக்கிறேன் என்று உங்க மனசுக்கு தெரியும். அப்போ உங்களால சவால் விட முடியுமா? கர்த்தரிடத்துல நான் கொடுத்தேன் என்று முடியல. அதை என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். சகைவை போல கொடுக்கிற உள்ளம் படைத்த பிள்ளைகளா நீங்க மாறும் போதுதான் உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா? உன் வேலை ஸ்தலங்கள் எல்லாம் சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் சகையை போல கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். சவால் விடுகிற சந்ததியாக குடும்பமாக நீங்க மாறும் போதுதான் கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிப்பை அளிப்பார். கடைசியாக எசேக்கியேல் 34:16 வாசித்து முடிப்போம். எசேக்கியேல் 34:16. நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து
எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து பூஸ்டிய பலமுள்ளவ அழிப்பேன். நம்ம எதெல்லாம் இழந்து போயிருக்கிறோம்? காணாமல் போனதை தேடி. அப்ப எதை இழந்திருக்கிறோம்? அவனோட அபிஷேகத்தை இழந்திருக்கிறோமா? அது உங்ககிட்ட காணாத போயிருக்கா? உங்ககிட்ட ஜெபம் காணாத போயிருக்கா? வேத வாசிப்புக்கு காணாத போயிருக்கா? அல்லது ஊழியம் செய்வதில் காணாத போயிருக்கா? அல்லது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை தசமம் எல்லாம் உங்களிடத்துல காணாத போயிருந்தால் அதை இப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டால் தான் கர்த்தர் என்ன சொல்ற, நான் காணாமல் போனதை தேடி, நீங்கள் காணாமல் போயிருக்கிற எல்லாவற்றையும் அவர் மீண்டும் ஒரு விசை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து மீண்டும் ஒரு விசை நீங்கள் மனம் திரும்பி, நான் எதிலெல்லாம் தவறி இருக்கணும் அதை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து மன்னிப்பு கேட்டு, இனி ஒரு காலம் ஒரு விசை நான் சகையை போல நான் இருப்பேன் என்று சொல்லி அப்படி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து உங்களுடைய எலும்புகளை முறிந்ததை, உங்கள் காயங்களை கட்டும்படியாக, நீ எதிரே விழுந்திருக்கிறாய், உன்னால எழுந்துக்க முடியாம உனக்கு வரணும் என்று நினைக்கிற, ஆனா உன்னால வர முடியாம பிசாசு கிரியை கொண்டு வருகிற எல்லா வித காயங்களை கர்த்தர் காயங்களை கட்டி நசல் கொண்டதை, உன்னை வெறுத்திருப்பாங்க, உன்னை தள்ளி இருப்பாங்க, எனக்கு மனைவி பிடிக்கல, எனக்கு பிள்ளைங்க பிடிக்கல, எனக்கு கணவர் அப்படி சொல்லுகிற யாவருக்கு கர்த்தர் நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து பூஸ்டியும் பலனுமாய் அழிப்பேன். உங்களை ஆண்டவர் பூஸ்டியும் பலனுமாய் ஆக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம முழு இப்படி அரைக்குடம் தழும்போம், முழு குடம் தழும்பாது. நீங்க முழு குடமா பரிசுத்த ஆவியை நிரம்பி எப்போதும் கர்த்தருக்காக உண்மை ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொண்டு கடந்து போகும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் சகேவுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர் குடும்பத்துல சமாதானத்தை உண்டாக்கியது போல உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் சமாதானம், சுகம், பலன், பாதுகாப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து பெரிய அதிசயங்கள் செய்வாராக. ஆமென், ஆமென்.